ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் காலையில் எழுந்தவுடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்கு போய்ட்டு டீ போடுவேங்க. டீ போட்டுட்டு பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு அந்த பாலும் டீயை வச்சுட்டு முதல்ல நான் வீடு பெருக்குவேங்க. எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கால் வைக்கிற இடம் நீட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு டேபிள் மேலே என்னென்ன பொருளெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கேலண்டர் கிழிச்சிட்டு வீடு கொஞ்சம் இப்போ ஒட்டடை அடித்தேங்க லைட்டாக. அதனால் கொஞ்சம் டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சரி, முதல் வேலையாக அதை முடிச்சிடலாமா அப்படின்ட்டு அது கொஞ்சம் பெருக்கிட்டு இருக்கேங்க. ஒரு ஸ்நாக்ஸில் ஒரு கவரில் இருக்கும், எல்லாம் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்குன்னு எதுக்கு அவ்வளோ பெரிய கவர்? அதுக்காக அந்த கவரை தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம். அந்த கவர்லாம் பிடிச்சி அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. சரி, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கவர்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போடலாம் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பூ இருந்தது ஃப்ரிட்ஜில். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஸ் இருந்தது. அந்த ரோஸை நான் என்ன பண்ணேன், டிவி மேலே சின்ன சின்ன பூத்தொட்டி வச்சுருக்கேங்க. அதில் ஆர்டிஃபிஷியல் பூத்தொட்டி தான் அது. அதில் கொஞ்சம் ரோஸ் வைக்கலாமே, இயற்கையான ரோஸ், உண்மையான ரோஸ், ரியல் ரோஸ் வைக்கலாமன்றதுக்காக அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டோங்க. இது சாம்சங் டிவி. இன்னொரு டிவி இருக்குது, நம்ம அதை சைடில் மாட்டியிருக்கோம், எல்இடி டிவி. ஸோ அந்த டிவி வாங்கி ஒரு 25-26 வருஷம் ஆகுதுங்க. நல்லா இருக்குது. அதுக்காக அந்த டிவியை நாங்கள் வச்சுருக்கோம். என்ன சொன்னால் சன் டைரக்ட் கனெக்ஷன் அது கொடுத்துட்டு அது வச்சுருக்கோம். அதில் நியூஸு, சன் நியூஸு, சன் டிவி, விஜய் டிவி எல்லாமே வரும். இதில் நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த எல்இடி டிவியில். அதனால் அது எடுத்து போட எனக்கு மனசு வரல. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை மட்டும் நாங்கள் பராமரிச்சிட்டோம். எனக்கு எந்த ஒரு பொருளையும் நான் எப்போவுமே நீட்டாக வச்சுப்பேன். அதில் மெயின்டெனன்ஸ் நான் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுவேன். அது எந்த பொருளாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நான் பார்ப்பேங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரையும் டெய்லியும் துடைச்சிடுவேன். நான் ஃப்ரிட்ஜை விட டெய்லியும் துடைப்பேன், டிவியும் துடைப்பேன். ஸோ அப்படி நம்ம டஸ்ட்டு படாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் லைஃப் லாங் வரும் இல்லைங்களா. அதனால் அந்த டிவியை தூக்கி போட எனக்கு மனசு வரலைங்க. எனக்கு குழந்த மாதிரி அது. அதுக்காக அதை வச்சுட்ருக்கேன். ஓடுற வரையே ஓட்டுறோம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அதுக்கு டிவி கனெக்ஷன் யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எல்இடி டிவிக்கே கிடையாது யூபிஎஸ். ஸோ சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த டிவியை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஒரு நியூஸ் கேட்குறதுக்கு, எங்கே மழை அதிகமாக வருது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது சன் நியூஸ் நம்ம பார்த்துக்கலாம். விஜய் டிவி, ஜி தமிழ் எல்லா சேனலும் அதில் வரும். இன்னும் சன் டைரக்ட்ன்றதுனால எல்லாமே வரும். இதில் நாங்கள் வெறும் நெட் கனெக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். யூடியூபு எல்லாமே வரும். யூடியூப் சேனலு, நியூஸு எல்லாமே வரும். அப்புறம் எதாவது படம் வேணும்னா கூட இதில் பார்த்துக்கலாம். இனிமேல் ஏதாவது பழைய படம்லாம் வேணும்னா கூட. இதுதாங்க இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு டிஃபன் செய்யணுங்க. வாங்க பார்க்கலாம்.